காதல் திருமணம் தான் சிறந்ததுன்னு நான் ஏன் பேச வந்தேன் தெரியுமா? ஏன்? காதலிச்சு திருமணம் பண்ணிருக்கேன், அதனால நான் காதல் திருமணம் தான் சிறந்ததுன்னு பேச வந்திருக்கிறேன். அனுபவம் பேசுது நடுவர் அவர்களே. வாழ்க்கைனா எப்படி இருக்கும் தெரியுமா நடுவர் அவர்களே? அம்மா அடிச்சா வலிக்கும், அப்பா அடிச்சா வலிக்கும், நான் உங்களை அடிச்சா வலிக்கும், நீங்க என்ன அடிச்சா வலிக்கும், சைட் அடிச்சா வலிக்கும். சைட் அடிச்சா வலிக்காது, அது ஒரு இன்ப அடி. எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் தெரியுமா? இன்ப அடி. காதல் இல்லாம உலகமே இல்ல நடுவர் அவர்களே. காதலிக்காதவன் மனிதனும் அல்ல, காதலிக்காதவன் கவிஞனும் அல்ல, காதலிக்காதவன் கடவுளே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நடுவர் அவர்களே. கடவுளே காதலிச்சிருக்காரு. அதான் சொன்னா, காதல் இல்லாதது ஒரு வாழ்க்கையாகுமா, கண்கள் படாமலே ஒரு காட்சி தோன்றுமா. காதல் திருமணம் பண்ணிக்கிட்டா மட்டும்தான் புரிதல் என்பது அதிகமாக இருக்கும் நடுவர் அவர்களே. கல்யாண வாழ்க்கைங்கிறது எப்படி நடந்துகிட்டு இருக்கு தெரியுமா நடுவர் அவர்களே? 1000 பிரச்சனைக்கு நடுவுல நீயும் நானும் அன்பா வாழ்ந்துகிட்டு இருக்க நடுவர் அவர்களே. நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல என்ன இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன இருக்கும்? புரிதல் இருக்குமா நினைக்கிறீங்க? புரிதல் இருக்காது, கண்டிப்பா இருக்காது. ஒரே கவுண்டிங். எத்தனை பவுனு முறுக்கெல்லாம் கரெக்டா வந்தா, அதிரசம் எத்தனை சொன்னது 1000 வந்துட்டா, பீரோ சரியா வந்துட்டா, ஹைட்டு கரெக்டா இருக்கா, எல்லாம் இதுதான் எண்ணிக்கை தான் நடந்துட்டு இருக்கும். ஆனா காதல்ல எண்ணங்கள் வாழ்க்கை நடக்கும். கண்டிப்பா பணமும் சேர்வதுதான் நிச்சயிக்கப்பட்ட திருமணம், மனசும் சேருவதுதான் காதல் திருமணம் நடுவர் அவர்களே. காதல் பிறக்க இடம் பொருள் எதுவுமே தேவை இல்லை, சந்தித்த வேளையிலே சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்னை, சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை, தந்துவிட்டேன் என்னை. எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. தந்துட்டேன் என்ன அப்படின்னு உடனே கொடுக்கணும் நடுவர் அவர்களே. ஒருங்கிய 2 உடற்கு உயிர் ஒன்று என ஆயினர். கம்பர் அழகா சொல்றாரு காதல. அந்த ராமனும் சீதையும் சந்திச்சாங்க, அப்படிதான். ஈருடல் ஓர் உயிர். நடுவர் அவர்களே, இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பண்ணணும் அப்படின்னா நகை உண்டு, பணம் உண்டு, கார் உண்டு, வீடு உண்டு, எல்லா வசதிகளும் உண்டு. ஆனால் நிம்மதி உண்டா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அங்க இல்ல. நிம்மதி உண்டா? கிடையாது நடுவர் அவர்களே. இதுக்கு எடுத்துக்காட்டா ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிடலாம். இப்போ ரொம்ப ஃபேமஸா எல்லாருக்குமே தெரியும் ஒரு நியூஸ் நம்ம பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அது யார பத்தி பேசுறோம் அப்படின்னா, வரதட்சணை கொடுமையால ஒரு பெண் இறந்தா, ரிதன்யாங்கிற ஒரு பெண் இறந்தா. 500 கோடி சொத்து கொடுத்து ஒரு பெண்ணை வாழ விட்டுருக்காங்க. அந்த வாழ்க்கை சரியா இருந்ததா நடுவர் அவர்களே? இல்ல. கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவம், கோயம்புத்தூர்ல நடந்த சம்பவமா இருந்தாலும் இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழர்கள் மத்தியிலையும் காதல் திருமணம் பண்ணி வச்சா என் பிள்ளை நல்லா இருப்பான்னு சொல்ற அளவுக்கு சிறந்ததா இருக்கு அப்படின்னா நிச்சயிக்கப்பட்ட திருமணம் எந்த அளவுல இருக்கு பாருங்க நடுவர் அவர்களே. காதல் திருமணம் தான் எங்கேயும் சிறந்ததாக இருக்கு. நகை, பணம், பொருள், வீடு, கார் இதெல்லாம் பார்த்தாதான் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் பண்ண முடியும். ஆனா காதல் திருமணம் எப்படி பண்ண முடியும் தெரியுமா நடுவர் அவர்களே? கண்களால் ஈர்க்கப்பட்டு, மனதினால் ஒன்றுபட்டு, உயிரோடும் உணர்வோடும் கலப்பதுதான் காதல் நடுவர் அவர்களே. காதல். அந்த காதல் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு காதல் கடிதம் விழி போகும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும், நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும், கண்ணே என் கண்பட்ட காயம் கை வைக்க தானாக ஆறும், முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும், செம்மீனி எம்மீனி உன் தோளில் ஆடும் நாள் வலையோசை கலகலகலவன கவிதைகள் படிக்குது. சில நேரம் சில சில சிலுவன சிறுவிரல் படபட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது, சின்ன பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் மேளம்தான் நன்றி காதல் தேரோட்டம். கலகலகலவன கவிதைகள் படிக்குது. இப்ப காற்று நடுவருக்கே வீசுது அப்படின்னா காதல் எவ்வளவு புனிதமானது. எவ்வளவு நல்லா இந்த பாட்டை கேட்டாலே எப்படி இருக்கு. ஆமா, 1000 கால் தடங்கல்கள் நம்ம செல்லும் மொழியெல்லாம் இருந்தா கூட தன்னுடைய காதலன் எந்த இடத்துல நடந்திருப்பாங்கிறத கரெக்டா காதலி கண்டுபிடிப்பா. ஏன் நான் கண்டுபிடிப்பேன், என் புருஷன் என்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்படிலாம் கிடையாது. நல்ல பொண்ணு நடுவர் அவர்களே. நான் கிடைச்சது அவருக்கு வரோம் நடுவர் அவர்களே.
ஏன்னா அம்பாடி மாதிரி ஒரு லைஃப், இந்த அனிதா மாதிரி ஒரு ஒய்ஃப் என் வீட்டுக்காரருக்கு கிடைச்சிருக்காரு. காதல் மனைவி நடுவர் அவர்களே. எப்பவுமே என்னுடைய நினைவுல தான் என் கணவர் இருப்பாரு. என்ன நினைச்சுக்கிட்டே ஒரு கவிதை சொல்லுவார் பாருங்க. ஃபுல் அடிச்சும் போதை இல்லை, உள்ள பீர் அடிச்சும் கிக்கு இல்லை, கண்ணை மூடி கட்டில கவுந்தா கனவுல நீதானே பயப்புள்ள அங்கே நீதானே வந்து நிக்கிற. என் நினைவோட தானே அவர் இருக்காரு. அப்ப நினைவெல்லாம் அனிதா நீயேன்னு இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நல்லா இருக்கா? ஏ சனியனே வா போ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணம் நல்லா இருக்கா நடுவர் அவர்களே? சாபாஸ். இதான் நல்லா. ஒரு புல்லு தராத போதைய அந்த புள்ளைக்கு ஒரு பார்வை தந்துரும். ஒரு புல்லு தராத போதைய அந்த புள்ளைக்கு ஒரு பார்வை. ஓர கண்ணாலே என்ன ஓரங்கட்டுறா, ஜாட பேசியே என்ன மயக்கி காட்டுறா, பானவில்லாட்டும் வந்து எட்டி பாக்குறா, மடக்கி போட்டேன்டா அந்த ஷோக்கு பிகரடா. எவ்வளவு அழகா பிகரா இருந்தா கூட நடுவர் அவர்களே, சப்ப ஃபிகரை கூட அழகான ஃபிகரா மாத்துறதே காதல் நடுவர் அவர்களே. காதல் தான் நடுவர் அவர்களே. கொஞ்சம் மோசமா இருக்கும், ஃபேஸ் கொஞ்சம் பார்க்க முடியாது, கருப்பா இருப்பாங்க. ஆனா காதல் இதெல்லாம் எதிர்பார்க்கறதே இல்ல. அப்படியெல்லாம் சொல்ல முடியாது நடுவர் அவர்களே. எனக்கு தெரிஞ்சு கருப்பா இருக்காளுக்கு தான் நிறைய காதல் வந்து காதல் வரும் நடுவர் அவர்களே. ஏன்னா கருப்பு எல்லாம் எப்படி நினைக்கிறீங்க? என்ன நடுவரும் கருப்பு. பெண் பூவே வாய் பேசு, பூங்காற்றாய் நீ வீசு, காதல் கீதம் நீ பாடு, ஒரு காதல் என்பது என் நெஞ்சில் உள்ளது, என் நெஞ்சில் உள்ளது கண்ணில் வந்ததடி. நடுவருக்கு காதல் வந்துருச்சு பாத்தீங்களா? இதுதாங்க வாழ்க்கை. காதல் வந்ததுதான் வாழ்க்கை. வாழ்க்கை எப்படி நினைக்கிறீங்க நடுவர் அவர்களே? காதலை பத்தி பேசும்போது சந்தோஷம் வந்து பாட்டு வருதா இல்லையா? ஒரு 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 வைப்ரேஷன் இருக்கு, ஒரு வைப்ரேஷன் இருக்குதுல, எங்கோ மேல வந்தது மாதிரி இருக்கு. வெளியே வந்துடாம நடுவர் அவர்களே, கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நடுவர் அவர்களே, இன்னைக்குள்ள இளைஞர்கள்லாம் கோயிலுக்கு போறாங்கன்னா ஏன்னு நினைக்கிறீங்க? எதுக்காக தெரியுமா? அம்பாளை பார்த்துட்டு அப்படியே சைடுல நம்மளும் வந்திருக்காளா வரலையான்னு பாக்குறதுக்கு தான் கோயிலுக்கே வர்றாங்க. கோவில் காரணம் என்ன அப்படின்னா, ராமனுக்கு சீதை இருக்கா, கண்ணனுக்கு ராதை இருக்கா, எனக்கு ஜோடி நீதாண்டின்னு அந்த சாமி சாட்சி அங்க வந்து நிக்கிறான் பாருங்க. ராமனுக்கு சீதை, கண்ணனுக்கு ராதை, அடியே மாமனுக்கு ஜோடி நீ அடி. ராமனுக்கு சீதை, கண்ணனுக்கு ராதை, அடியே மாமனுக்கு ஜோடி நீ அடி. டார்லிங் டம்பக்கு, டார்லிங் டம்பக்கு, டார்லிங் டம்பக்குடா கிடா கிடா. எதுக்குடா? ராமனுக்கு சீதை இருக்கா, கண்ணனுக்கு ராதை இருக்கா, எனக்கு ஜோடி நீதாண்டின்னு தேடி வந்திருக்கா அப்படின்னா அந்த இறைவன் சாட்சியாக உன்னை தேடி வந்திருக்கேன்னு ஒருத்தர் சொல்ற அப்படின்னா இதுதான் வாழ்க்கைக்கு தேவையானது நடுவர் அவர்களே. ஆனா நிச்சயிக்கப்பட்ட திருமணம் எப்படி? உள்ளூர்ல விலை போகாத ஒரு மாட்டை வெளியூர் சந்தையில கொண்டு ஏல விடுவாங்க பாருங்க, அது மாதிரிதான் இந்த நிச்சயிக்கப்பட்ட திருமணம். ஆனா காதல் திருமணம் அப்படி கிடையாது. உள்ளூர்லயே விலை பெறுவீங்க, உள்ளூர்லயே விலை பெறுவோம் நடுவர் அவர்களே. உள்ளூருக்குள்ளே எல்லா சந்தோஷங்களையும் உள்ளூர்லயே விலை போய் உள்ளூரை நாளாக்கி விட்டுட்டு போயிருவாங்க. ஆஹா, உள்ளூரை நாங்க தான் திருத்த வந்திருக்கோம் நடுவர் அவர்களே. ஏன்னா எங்க காதல் எப்படிப்பட்டது தெரியுமா நடுவர் அவர்களே? நான் சொன்னேன் தெரியுமா, எனக்கு வீட்டுக்காரருக்கும் 1000 சண்டை வரும். நான் ஒரு நாளும் நாங்க வந்து பிரிஞ்சு போகணும்னு நினைச்சதே கிடையாது. ஆனா நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல சண்டை வந்துருச்சு அப்படின்னா உடனே யார் கல்யாணம் பண்ணி வச்சாங்களோ அவங்ககிட்ட போய் நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சீங்க, எங்களை பேசாம பிரிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லி பேசக்கூடிய காரணம் இருந்துகிட்டு இருக்கு. ஆனா எங்களுக்கு பிரிவினைன்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? யார்கிட்டயுமே சொல்ல முடியாது. ஆனா எங்களுக்கு ஆனா நடுவர் அவர்களே, கேட்கறதுக்கு ஆள் இருக்கு. எங்களுக்குள்ளேயே நாங்க சமாதானம் படுத்திக்கிறோமா இல்லையா? நான் என் வீட்டுக்கார்ட்ட போய் நான் சொன்னேன், அதான் நான் எல்லாம் காலேஜ் படிக்கும் போது மார்வேட போட்டியில சேர்ந்துகிட்டு அரைக்கி வேஷம் போட்டு 2வது பிரைஸ் வாங்கின தெரியுமா அப்படின்னு. என் வீட்டுக்காரர் உடனே என்கிட்ட சொன்னாரு, நீ மட்டும் அரைக்கி வேஷம் போடாம இருந்திருந்தா உனக்கு முதல் பிரைஸ் கிடைச்சிருக்குன்னு தெரியுமா அப்படின்னாரு. எவ்வளவு காமெடியோடி அவங்க வாழ்க்கை நடத்துறாங்க. வாழ்க்கை எவ்வளவு இருக்கு நடுவர் அவர்களே. நகைச்சுவையோடு போகுதா இல்லையா காதல்? எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க நடுவர் அவர்களே. ஆனா பாருங்க, ஆனா அவங்க வீட்டுக்காரர் ஒரு நல்ல நகைச்சுவையாளர் நடுவர் அவர்களே. அன்னைக்கு இப்படிதான் பட்டிமன்றத்துக்கு போகிறதுக்காக பவுடர் போட்டுட்டேன். அதுவும் வந்து கொஞ்சம் வேர்வை வடிச்சுக்கிட்டு இருக்கும்போது பவுடர் போட்டா என்ன பண்ணும், நிறைய அப்பிக்கும் அப்படிதானே. அந்த பவுடர் நிறைய ஆயிட்ட உடனே என் வீட்டுக்காரர் என்கிட்ட கேட்கிறாரு, என்னடி மேடையில் போய் கோமாளி வேஷம் போட போறியா, இப்பவே தயாராயிட்டியான்னு கேட்கிறாரு நடுவர் அவர்களே. காரணம் என்ன?
அவர் சொல்றதை நான் கோவப்பட்டு எடுத்துக்கிறதே கிடையாது. ஆமா. அவ்வளவு பாசமா எடுத்துக்கிறேன். ஏன்னா என்ன கண்ணுக்குள்ள வச்சு அவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு நடுவர் அவர்களே. அவர் மனசுக்குள்ள நான் இருந்துகிட்டு இருக்கேன். அதனாலதான் நாங்க கல்யாணம் பண்ண உடனே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? நான் கிடைச்ச உடனே அவருக்கு இருந்த சந்தோஷம் 1000 போராட்டங்களுக்கு நடுவில் எங்க அண்ணன் சொன்னாங்க, போலீஸ் ஸ்டேஷன் போவாங்க, அங்க போவாங்க, சொந்தக்காரங்க சண்டை போட்டு வருவாங்க, அருவாள் எடுத்து வெட்டு குத்தி எடுத்து எல்லாத்தையும் எடுத்து பிரச்சனையோட நடக்கக்கூடிய கல்யாணம் தான் இது அப்படின்னாங்க. 1000 பிரச்சனைக்கு நடுவுலையும் வாழ்ந்து காட்டிட்டோன்னு சொல்லி வாழ்றோம் பாருங்க, அதுலதான் உண்மையான சுகம் இருக்கு, அதுலதான் வாழ்க்கை என்ற புரிதல் இருக்கு. அதுல சொல்லுவான் பாருங்க, மனதில் நின்ற காதலியே மனைவியாக வரும்போது சோகம் கூட சுகமாகும், வாழ்க்கை இன்ப வரமாகும், உன் வாழ்வில் சொந்தங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்திட வேண்டும், பூவே உன் புன்னகை என்றும் சந்தோஷம் தந்திட வேண்டும், ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே, ஆசை காதல் கைகளில் சேர்ந்தால் வாழ்வே சொர்க்கம் ஆகுமே, ஆனந்தம் ஆனந்தம் பாடும் மனம் ஆசை ஊஞ்சலில் ஆடும், 1000 1000 காலம் இந்த ஞாபகம் பூமழை தூவும். முடிஞ்சு போச்சு. சமத்துவத்தை உருவாக்குறதுக்கு அரசியல்வாதி எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு இருந்தாலும் ஒரே ஒரு நொடியில சமத்துவத்தை உருவாக்கணும்னா அது கண்டிப்பா காதலர்களால மட்டும்தான் முடியும். நடுவர் அவர்களே, காதல் திருமணம் தான் சிறந்தது என்று கூறி வாய்ப்பளித்த அத்தனை உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.